ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் சாய் குடும்ப உறவுகளே, வாழ்வில் சில விஷயங்கள் கைமீறி போய்விட்டதாக நீ கவலைப்படுகிறாய். அதிலிருந்து என்னால் மீள முடியாதா அப்பா, என் தலைவிதி அவ்வளவுதானா என நீ அச்சப்படுகிறாய். உன் அப்பா நான் இருக்கிறேன். உனக்கு அச்சம் எதற்காக? உன் தலைவிதியை தலைகீழாக மாற்றி உன்னை தலை நிமிரச் செய்ய உன் அப்பா நான் இருக்கிறேன். உன் படிப்பு, அறிவு, திறமைக்கு உனக்கு முன்னேற்றம் நான் தருவேன். கர்ம வினையைக் கண்டு நீ பயப்படாதே. உன் வாழ்க்கையில் அனைத்தையும் தீர்த்து நீ வெற்றியும் பெறுவாய். அது நீ என்னை வழிபடுவதால் சாத்தியமாகும் என்று நம்பு. உன் வாழ்வில் நினைத்ததையெல்லாம் நடக்கும். உன் சாயப்பா நான் இருக்க பயம் ஏன் உனக்கு? கண்களை மூடி தியானம் செய்ய முடியவில்லை என்று சிலர் அவர்கள் கண்களை திறந்தே தியானிக்கும் வல்லமை பெற்றவராக இருப்பதால் அது முடிவது இல்லை. உன் கண்கள் திறந்தே இருந்தாலும் உன்னை சுற்றி அதிசயங்களும் அற்புதங்களும் நிகழ்ந்த வண்ணம் இருந்தாலும் கூட உன் எண்ணம், மனம் ஏதோ ஒரு நினைவில் கடந்த காலத்தையோ எதிர்காலத்தையோ எண்ணிய வண்ணம் நிலை கொண்டு இருக்கிறது. அதுவும் ஒரு விதத்தில் தியானம்தான். நாம் என்ன செய்கிறோம் என்று நாமே நம்மை கவனிக்கவில்லை என்பதால் தான் இப்படியும் நாம் தியானம் செய்கிறோம் என்று உணராது இருக்கின்றோம். என்ன செய்கிறோம் என்று கவனித்துப்பார். அதுவே தியானத்தின் முதற்படி. முதலில் புறத்தில் என்ன செய்கின்றோம் என்பதை உணர, அதிலே கவனம் செல்ல, நம்மை நாமே வேடிக்கை பார்க்க, இது எல்லாம் நடக்க உள்ளே என்ன நிகழ்விக்கப்படுகிறது என்று கண்மூடி தியானிக்கத்தானே துவங்குவாய். வெளியே இருந்துதான் உள்ளே போக முடியும். அதற்கு முதலில் நாம் வெளியே இருக்க வேண்டும் என்று உணர வேண்டும். அடுத்து எப்படி இருக்கின்றோம் என்று வேடிக்கை பார்க்க வேண்டும். எப்படி இப்படியெல்லாம் இருக்க முடிகிறது என்று கவனிக்க வேண்டும். எது உள்ளிருந்து கவனிக்க வைக்கிறது? எப்படி இந்த கவனம் கூட நமக்கு சாத்தியமானது? நீ உன் கருத்தில் ஒன்றுபட்டு இருந்தால் இந்த உலகமே எதிர்த்தாலும் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. அதேபோல உன் கருத்தில் நீயே முரண்பட்டு இருந்தாலும் உலகமே உன்னை ஆதரித்தாலும் உன் வாழ்வில் நீ வெற்றியடைய முடியாது. தோல்விகளாலும் பணப்பிரச்சனைகளாலும் உடல் உபாதைகளாலும் துவண்டு கிடக்காதே. உன் வாழ்க்கையில் நீ அதிசயத்தக்க மாற்றங்களை உருவாக்கி கொள்ள முடியும். மிக மோசமான நிதிநிலையை மாற்றி செல்வந்தனாக மாறிவிட முடியும். நோயாக இருந்தால் முழு ஆரோக்கியத்தை அடைந்து விட முடியும். சராசரி மனிதனாக இருந்தாலும் புகழ்மிக்க மதிப்புமிக்க மனிதராக மாறிவிட முடியும். நம்முடைய ஆழ்ந்த நம்பிக்கை அதிசய ஆற்றலாக செயல்பட்டு நாம் எது நடக்க வேண்டும் என்று விரும்புகிறோமோ அது நிறைவேறுவதற்கு தேவையான சம்பவங்களை நிச்சயம் உருவாக்கும். அதுதான் இறைவனின் ஆலயமாகும். நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன்.